இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. இறை வார்த்தையை நமது வாழ்வில் பின்பற்றுவோம். பின்பற்றுகின்ற இறை வார்த்தையை பிறருக்கு அறிவிப்போம், போதிப்போம். ஆம், அன்புமிகு இறை மக்களே, இன்றைய நாளிலே மத்தேயு 5ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனங்களை நாம் தியானிக்கின்றோம். இயேசு திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ அழிக்க வரவில்லை, மாறாக நிறைவேற்றவே வந்திருக்கின்றார். இறைவன் எப்பொழுதும் அழிக்கின்ற தெய்வம் அல்ல, நிறைவேற்றுகின்ற தெய்வம், முழுமையின் தெய்வம், அன்பும் அரவணைப்பும் பாசத்தையும் நிறைவாக பொழிகின்ற தெய்வம். குறைவாக இருப்பவர் மனிதர்கள், இம்பர்ஃபெக்ட் பீயிங்ஸ். ஆனால் கடவுள் என்றென்றுமே பர்ஃபெக்ட் பீயிங், முழுமையானவர், நிறைவானவர், நிறைவானதை மக்களுக்கு செய்யக்கூடியவர். அந்த விதத்திலே தன்னுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் திருச்சட்டமும் இந்த உலகில் விண்ணிலும் மண்ணிலும் நிறைவேறக்கூடிய ஒரு சித்தத்தை கடவுள் உருவாக்க வல்லமை கொண்டவர். அதைத்தான் இந்த விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகுமே தவிர என்னுடைய வார்த்தைகள் என்றுமே அழியாது, ஒழியாது. இறைவன் எப்படி அழியாமல் ஒழியாமல் என்றென்றுக்கும் வாழ்கின்றாரோ அதை போல அவருடைய வார்த்தையும் வாழ்கின்றன. அப்படி என்றால் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இறை வார்த்தை தான் இறைவன், இறைவன் தான் இறை வார்த்தை. அதே போல அவர் எப்படி இந்த இறை வார்த்தையை போதிக்கின்றவர்களுக்கு ஒரு குறிப்பு கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, கடவுள் நீ என்ன இறை வார்த்தை மக்களுக்கு போதிக்கிறாயோ அதன்படி நீ வாழ வேண்டும், அவற்றை பின்பற்ற வேண்டும். இறை மக்கள் எந்த இறை வார்த்தையை கேட்கிறார்களோ அவற்றை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டும். தங்கள் வாழ்க்கையில் பின்பற்றாத எவற்றையும் மக்களுக்கு போதிக்கக்கூடாது என்பதையும் இன்றைய நற்செய்தி தெளிவுபடுத்துகிறது. எனவே அன்புமிகு இறை மக்களே, இவை அனைத்தையும் கடைபிடித்து கற்பிக்கிறவரே விண்ணரசில் பெரியவர் என கருதப்படுவார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், தியானிப்போம், அவற்றை நம்முடைய பிறருக்கு போதிப்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவற்றை நாம் பின்பற்றக்கூடிய ஒரு முயற்சியும் இந்த நாளிலே நாம் மேற்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் தம்முடைய தெய்வீக இறை வார்த்தையின் வழியாக நம்மையும் நம்முடைய மனதில் இருக்கின்ற தேவைகளையும் ஆசீர்வதித்து இந்த நாளில் நமக்கு தந்துருவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.